இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு என்னை ரொம்பவுமே சங்கடப்படுத்திருச்சு. என்னன்னு தானே கேட்குறீங்க? ஆண்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் ராபிட்ட ஓட்டுவேன். ஆரப்பாளையத்திலிருந்து ஐயர் பங்களா ஒரு ரைடு விழுந்துச்சு. பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு, அங்க அடுத்த ரைடுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எல்லா கேட்டகரியிலயும் ஆள் ஏத்துவேன். சின்னவங்க, பெரியவங்க, லேடீஸு இப்படி எல்லா கேட்டகரியிலயும் ஆள் ஏத்துவேன். எனக்கு கால் வருது. ஒரு லேடீஸு, ஒரு சிஸ்டர் பேசுறாங்க. ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே பேசுறாங்க. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. உங்களால அத பண்ண முடியுமான்னு சங்கடப்பட்டுக்கிட்டே கேட்குறாங்க. நான் எதுவும் வேற என்னமா எனக்கு ஒண்ணும் புரியல. என்னால முடிஞ்சா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். அப்ப சொன்னாங்க, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. உங்களால பக்கத்துல உள்ள மெடிக்கல் ஷாப்ல எனக்கு பேட் மட்டும் வாங்கிட்டு வந்து தரீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் செய்றேன். எதுக்கு இத சங்கடப்பட்டுக்கிட்டே சொல்றீங்க? அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, 2 ஆர்டர் ராபிட்டோ கார நான் முன்னாடி ஆர்டர் போட்டேன். அவங்க என்னால முடியாது, சங்கடப்பட்டுக்கிட்டே ரைட கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால தான் சங்கடப்பட்டுக்கிட்டே சொன்னேன்ட்டு, சரி நான் கண்டிப்பா வாங்கி தரேன்ட்டு போய் பக்கத்துல உள்ள மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு ஃபோன் அடிச்சு வேற எதுவும் வாங்கணுமான்னு கேட்டேன். அப்ப கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க சேர்த்து நான் பேமெண்ட் குடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிட்டு லொகேஷன் போயிட்டு கால் பண்றேன். சிஸ்டர் இந்த மாரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து வாங்கிக்கங்கண்ணே. அண்ணே கோச்சுக்காம 4த் ஃப்ளோர் மட்டும் வந்து குடுக்குறீங்களா? என்னால கீழ இறங்கி வந்து வாங்க முடியல. ரொம்ப பெயினா இருக்கு. உடம்பு வலியா இருக்கு. கொண்டு வந்தேன்னா, அப்ப நான் கண்டிப்பா சரி நான் மேல வந்து தரேன். அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கூட தரேன். மேல வந்து குடுங்கன்னு சொன்னாங்க. நான் போயிட்டேன். போயிட்டு பார்த்தேன் உள்ள ஒரு பையன் இருக்கான். அவனும் காலேஜ் தான் படிக்கிறான். அது அவனோட தம்பியாம். நான் கேட்டேன், "உன் தம்பி தான் இருக்கான்ல, போய் வாங்கிட்டு வர சொல்லாம்ல?" அப்படின்னு கேட்டதுக்கு, அது தாயிட்ட சொல்லுது, "அண்ணே அ சொன்னேன். இவன்ட்ட தான் சொன்னேன். அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. நைட்டு தான் வருவாங்க. அப்பா இல்ல." சொன்னதுக்கு அவன் சொன்னான், "இல்ல இதெல்லாம் என்னால போய் வாங்கிட்டு வர முடியாது. நீயே போய் வாங்கிக்க. எல்லாரும் என்னைய கேவலமா பார்ப்பாங்க. மெடிக்கல் ஷாப் போனா எல்லாருமே என்னைய சுத்தி வெறிக்க பார்ப்பாங்க. எனக்கு அசிங்கமா இருக்குன்னு" சொன்னான். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் எல்லார்ட்டயும். இன்னுமுமே பல மருத்துவமனைகள்ல ஜென்ட்ஸ் டாக்டர் தான் பிரசவம் பார்ப்பாங்க. அப்ப அவங்க நெனச்சு ஐயரப்பட்டு அசிங்கப்பட்டுருந்தா, நான் ஒரு ஆண் டாக்டர்ட்ட பிரசவம் பார்க்க மாட்டேன். லேடீஸ்ட்ட மட்டும் பெண் டாக்டர்ட்ட மட்டும் தான் நான் பிரசவம் பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி ஐயரப்பட்டு அசிங்கப்பட்டுருந்தாங்கன்னா, நீயும் நானும் பிறந்திருக்க மாட்டோம். இது சங்கடப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்ல. எல்லாரும் அவங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாரி சிச்சுவேஷன்ல ரோட்லயா இருந்தாலும் சரி, யாரு எங்க பார்த்தாலும் இந்த மாரி ஒரு ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா நீங்க பாருங்க. என்னோட ஒய்ஃப்க்கு, என்னோட அம்மாக்கு நான் வாங்கி குடுத்துருக்கேன். இது ஒரு சங்கடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. எல்லா ஆண்களும் அந்த டயத்துல உங்களுக்கு யார் இந்த மாரி ஒரு ஹெல்ப் கேட்டாலும் கண்டிப்பா செய்யுங்க.